ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 11 verse 1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஆமென். ஜெபிக்கலாம். லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் லெட்ஸ் ப்ரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த ஆவிக்குரிய மன்னாவிற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனாய கர்த்தர் தாமே இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வரும் நாட்களில் இணைந்து கொள்ள வந்து சேர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் உம்முடைய வார்த்தையை உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி நீர் விரும்புகிறபடி பேசுவதற்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். So the word of God says in Ecclesiastes chapter 11 verse 1, cast your bread on the water, and for thou shalt find it after many days. Amen. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். Last week we meditated that our God is a God of rewarding every actions what we are doing. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஏற்ற பதிலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் தியானித்தோம். Turn with me to Matthew Gospel chapter 14 verse 17. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், எல்லாரும் பசியா இருப்பாங்க, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னபோது, இந்த ஒவ்வொரு காஸ்பலையும் நம்ம தனித்தனியாக மெடிடேட் பண்ண போகிறோம். தயவு செய்து நீங்கள் கவனமாக கேளுங்க. ஓகே. அப்போது 14வது வசனம் சொல்லுது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஓகே. 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். 15வது வசனம் பின்பதி வாசிங்க. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். Who said this? Who said this? These are disciples. These are the main people, those who are helping the ministry of Jesus Christ. Jesus has compassion towards the people and he wants to feed them. But the disciples, those who are helping them in the ministry, telling Jesus, send them so that they will go and get food from எங்க வேணுமா? From the villages. என்ன பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டியதில்லை. That is the heart of Jesus Christ. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். That means Jesus knows the capacity of the disciples, that they have the ability to feed the people. How many of you believe it? That இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு டிசைபிள்ஸ் கிட்ட? நீங்களே போஜனம் கொடுங்க, எதுக்கு நீங்க கிராமத்துக்கு அனுப்புறீங்க? That is the heart of Jesus Christ. Today the church lacks people those are having the same kind of heart of our Lord Jesus Christ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரெக்ட்டா நான் சொல்றது சரியா? நம்முடைய பிள்ளைகளே, you might have been saved, you might have been taken baptism, you might be talking in unknown tongues, you may speak baba anything. I'm not criticizing, but if you don't have the heart of Jesus Christ, you are nothing. The word of God says, அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை. This is இயேசு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம இந்த சபையில இருக்கிறோம். We are a small community, and what kind of love we have for others? Do we have the same kind of vision as Jesus has got? பாருங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிங்கம்மா. Colossians 2:3. பூமியில் உள்ளவைகளை அல்ல,
மேலானவைகளையே நாடுங்கள். Amen. Set your affections on things above, not on the things on the earth. This position, this ministry, this dress, this job, this wealth, this health, this house, everything will not come when I go back to Him. So, what is my priority should be, that is my Lord Jesus Christ and the heaven where we are going to enjoy the eternal life. How many of you believe it? How many of you believe it? கொஞ்சம் ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அந்த இடத்துல அவங்க சொல்லும் பொழுது அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். Let's turn our Bibles to chapter 14 of Gospel according to St. Matthew. Excuse me, sorry. அங்க என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். 16th verse. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. 2 அப்பம் 2 மீன்கள் இருக்குது, 5 அப்பம் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. All what Jesus needs is what you have. Hallelujah, say amen. He is not looking after anything much more than what you have, because he knows what you have. உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? Does he know that what you have? He knows, right? தெரியாதா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அது ஒன்று தான் இருக்குது, அது ஒன்று போதும், அதுதான் ஆண்டவருக்கு வேணும். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறதான அப்பத்தை தண்ணீர்கள் மேல் போடு. அவங்க நம்மகிட்ட சொன்னார், உங்கள்கிட்ட இந்த கோல்டை போடனா சொன்னாரா? கோல்டை போட சொன்னாரா? இல்லை. உங்கள்கிட்ட இதை வெள்ளியை போடுங்கன்னு சொன்னாரா? உங்கள்கிட்ட அது இல்லை. ஆண்டவர் சொன்னார், அப்பம்னா என்ன தெரியுமா? அதுதான் நம்முடைய வாழ்வாதாரம். The bread is the only one that satisfies all our need. ஒரு நாளில் எது இல்லாமட்டால் நீங்கள் இருந்துக்குவீங்க, ஆனால் சாப்பாடு இல்லாமல் இருப்பீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது எதுவோ அதை தான் அந்த சிறு பையன் கொடுத்தான். ஆனால் இந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களிடத்தில் என்னது? எங்களிடத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. அடுத்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாங்க. ஓகே, இதில் இந்த சமயத்தில் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். Gospel according to St. John chapter 6 verse 9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். எம்மாத்திரம். You have 5 loaves of bread but 2 fish and 2 fishes, but you think, but what are they among so many? இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு இது எம்மாத்திரம். We are not understanding the power of miracles of Jesus Christ. ஏற்கனவே யோவான் 2ஆம் அதிகாரத்தில் தண்ணீர் திராட்சரசமாக மாற்றப்பட்டதை பார்த்த சீஷர்கள் பார்த்தாங்களா இல்லையா? They have experienced the power of the miracle of Jesus Christ in chapter 2, John 2, இல்லையா? The same disciples, because the word of God says Jesus and his disciples were invited. 2வது வசனம் வாசிங்க. 2:2. யோவான் 2:2. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். பாருங்க, the disciples were present there. Jesus was there. The same disciples, those who have seen by their own eyes of the miracle of Jesus Christ, are not able to comprehend that my Lord can do much more.
when you have a scarcity, when you have a need. ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தாட்சேஷம் குறைப்பட்டது உண்மைதான். இங்க 5000 பேருக்கு அதிகமான மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? இப்போ என்ன இல்லை? உணவு இல்லை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது. ஆனா இது அவர்களுக்கு எம்மாத்திரம். இதுதான் இன்னைக்கு சீஷர்களை போல இருக்கிறவர்களுடைய நிலைமை. அதான் சீஷர்னு சொன்னா என்ன? ஆண்டவருடைய ஊழியத்தை பொறுப்படுத்திருக்கிறவர்கள் நினைக்கிறதான எண்ணம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய ஊழியத்தை அவருக்கு நின்று அவரோடு கூட செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த சிறு பையனை போல இன்னைக்கு ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவர் அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த பையன் என்ன சொல்லியிருக்கலாம்? அவன் வந்து இங்கே இன்னைக்கு வர்ஷிப்பில் சகோதரன் சொன்னாங்க, அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் அவன் கொடுத்தான். இன்றைக்கி எனக்கு இது என்கிட்ட இருக்குது 5 தாலந்து. அந்த 5 தாலந்து நான் தான் வச்சுருப்பேன். இந்த 5 தாலந்து, இந்த 5 தாலந்துடைய கூட இருக்கிற அந்த 2 மீன், அதெல்லாம் யாரும் எனக்கும் வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் குடும்பத்திற்கு வேணும் அப்படின்னு தான் நம்ம இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜீவனை நீ ரட்சிக்க விரும்பினால் அதை இழந்து போவாய் என்று சொல்கிறார் ஆண்டவர். விசுவாசிக்கிற ஒரு ஆளையில் சொல்லுங்க. ஐ மீன், நம்முடைய ஜீவனை நம்ம if we are trying to gain our life, then we will lose. But if you lose anything for Jesus, you will gain. How many of you believe it? This is God's principle. These days we are trying to keep everything for us and within for ourselves. That is what they are doing. அது என்ன பாருங்க, ஆண்டவருடைய ஊழியத்தில் என்ன செய்தாங்க? இதை செய்தாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க? இது இத்தனை ஜனங்களுக்கும் எம்மாத்திரம். பட் வாட் ஆர் தே among so many? இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நினைச்சா இந்த உலகத்தில் என்ன ஒரு சின்ன பையனை கொண்டு அவன் கையில் இருக்கிறதான 5 அப்பத்தை கொண்டு ஒரு அற்புதம் செய்ய முடியும். அந்த சிறு பையன் நானாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் சிறு பிள்ளையாக நான் சொன்னதுனால உங்களுக்கு சொல்கிறேன். I'm going to give you some very simple thoughts so that you will not keep yourself for yourself, but you will give it to Jesus. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்ப அந்த சிறுபையன் கொடுக்க வரும்பொழுது, சிறுபையன் தனியா போயிருப்பானா? சிறுபையன் தனியா போயிருப்பானா? பெற்றோரோட போயிருப்பானா? பெற்றோரோட போயிருப்பான். பெற்றோர்கள் தனியா போயிருப்பாங்களா? கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்க. 5000 பேர் இருக்காங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? There might be many friends of the parents also. There might be friends of the small boy also. But அங்கே என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த அவங்க வந்து இந்த disciples, how did they find this boy has got 5 loaves of bread and 2 fishes out of all the 5,000? எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? போய் கேட்டுப்பாங்க, உங்கள்கிட்ட இருக்கா எல்லாமே வச்சுட்டு, இல்லையே என்ன 3 நாளாக பட்னியாக இருக்கிறேன், ஒன்றுமே இல்லைங்க அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பையன் அண்ணா இந்தாங்க அப்படி கொடுத்துட உடனே பார்த்து பிடிச்சி இழுத்துருப்பான் ஒருத்தன். நீ என்ன முந்திரி கொட்ட மாதிரி கொடுக்குறா? இல்லை எங்களுக்கெல்லாம் கொடுக்க தெரியாதா? நீ என்ன பெரிய ஆளாகன்னு நினைக்கிறியா நீ? அப்படின்னு அந்த சின்ன பையனை வச்சிருப்பாங்க, பிடிச்சி கீழே இழுத்துருப்பாங்க. அவன் இன்னொருத்தன் என்ன சொல்லியிருப்பான், இவர் பெருசாக என்னவோ இவர் மாத்திரம் கொடுக்குறாராம், எங்களுக்கெல்லாம் கொடுக்க இல்லையா? நாங்களும் எவ்வளோ கொடுத்துருக்கோம், நாங்கள் கொடுத்து தீர்த்துறோம், நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், நாங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம். இதோட பிள்ளைகளே, நம்ம என்னைக்கு கொடுக்க நிறுத்துகிறோமோ அன்னைக்கு ஆண்டவரும் கொடுக்க நிறுத்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசிங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நிறைய பேருக்கு பயமாக இருக்கா? That is God's principle. It is the word of God says, give and it will be given to you. That's not my principle. I am not saying anything against the word of God, apart from the word of God. What I am trying to say, child of God, we need the blessing of God. We need the recognition of our Lord Jesus Christ. How many of you believe it?
இயேசு கிறிஸ்து அந்த சிறு பையனை தான் அவன் கொடுத்ததை வச்சு தான் அற்புதம் செய்தார். சீஷர்கள் யாராவது கொண்டு வந்தாங்களா? சீஷர்கள் கொண்டு வந்தாங்களா? இன்றைக்கி அப்படி தான் நடக்கும், நீங்கள் நடக்கும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அந்த சின்ன பையனை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, அந்த சின்ன பையன் அவன் கொடுக்கறதுக்கு மனம் உவந்து வந்தாலும், even though he might have given that what he had voluntarily, people might have discouraged him, but it is not written here. I want to give you another example from the Old Testament, how people discouraged a small boy who was willing to give what he has got. Okay, I want to give you another example. So what I want to tell you, children of God, today, this his name was not mentioned anywhere. He did not ask for any name, but the disciples, their names are written. You turn with me to John's Gospel, chapter 6. There we see a lot of names there. அங்கே பாருங்க, அநேக பெயர்களை அங்கே வாசிக்கிறோம், பார்ப்போம். 4வது 6:9 பாருங்க. இயேசு நம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். Amen. Jesus called Philip, whence shall we buy bread that these may eat? Okay, in the other gospels the names were not written so detailed, but here you see his name was mentioned. So what I am trying to say, Jesus has got particular disciple who is able to serve in the food ministry. Are you with me? Did Jesus go and ask Judas Iscariot? No. He might have asked, if at all Jesus has any need of money, he might have gone and asked Judas Iscariot, give me some money, get some money. But I believe Philip, who is in charge of a particular ministry that helps the people to feed them after the service is over. Right? அப்போ ஆண்டவர் போய் கேட்கிறாரு, யார்கிட்ட? பிலிப்புகிட்ட கேட்கிறாரு. But Jesus knew what is going to happen. He knew everything. Still அவர் கேட்கிறாரு. அப்போ பிலிப்பு வந்து சொல்றான், இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களுக்கும் இவர்களுக்கும் போதாதே. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கூட 200 பணம் அதுக்கு என்ன இல்லை, அப்பம் வாங்கினாலும் இது காணாதே அப்படின்னு சொல்றாரு. யாரு? பிலிப்பு. He gives an excuse. Again, who is coming? Andrew, brother of Simon Peter. அவன் வராரு. அப்படிதான் சொல்றாரு. ஆண்ட்ரூன்னு சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 2 மீன்களும் 5 கோதுமை அப்பங்களும், இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று சொல்லியாச்சு. எவ்ரிபடி who's given some position, who's given some ministry, comes and gives excuses. But அப்புறம் என்ன சொல்ல வரேன், இந்த சின்ன பையன் அவ்வளவு அப்பமும் மீனும் வச்சிருக்கிறான்னு இந்த ஆண்ட்ரூ கண்டுபிடிச்சார்னா எப்படி கண்டுபிடிச்சார்? கேட்டிருப்பார். அப்போ இந்த பையன் கொடுக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னேன், அவனை பற்றி எவ்வளவோ மக்கள் பேசியிருப்பாங்க, கூட இருந்தவங்க பேசியிருப்பாங்க. அந்த பையனுக்கு அண்ணன் கூட இருந்திருக்கலாம், அவர் இதாக பேசியிருக்கலாம். அது மாத்திரமல்ல, அவங்க அந்த பையனுடைய பெற்றோர்கள் கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் ஐ பிலீவ் தட் பேரண்ட்ஸ் were very good so that they didn't take that, or they didn't get it from him, but instead they gave it to Jesus. பாருங்க, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம், அவனோடு கூட இருந்த மக்கள், அவனோடு கூட இருந்த அயலகத்தார், அவனோடு கூட இருந்த பெற்றோர்கள் எல்லாரையும் மீறி அவன் ஆண்டவருக்காக செய்கிறானே, அதை ஜீசஸ் ஒரு தான் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அங்கே இருக்கிறதான இந்த 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 சீஷர்கள் என்ன செய்யலை, அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை. இன்றைக்கி நம்ம தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அந்த சிறு பையனை போல நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய அப்பத்தை போடு அப்படின்னு சொல்ல தூக்கி, யூ வாண்டட் டு
cast that bread upon water, but still you have so many things that hinder you. I want to tell you, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இருக்கார், உங்களை உற்சாகப்படுத்துகிறவர். உங்கள் கையில் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை வாங்கி அதை ஆசீர்வதிச்சு அதை 5000 பேருக்கும் அதிகமான பேருக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவர். விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே don't be discouraged about looking at the disciples. Go to Jesus and let him know what is happening. There are times Jesus, he might knew this small boy had got these 5 loaves, but அவங்க படிச்சிருக்காங்க, சீஷர்கள் படிச்சிருக்காங்க, எங்களிடத்தில் 5 அப்பங்கள். அது வாசிக்கிற 3 வசனம் இருக்குது, வாசிங்களேன். மார்க்கு மத்தேயு 14:17 வாசிச்சிட்டோம், மார்க்கு 6:38, லூக்கா 9:13. இந்த 3 வசனங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, லூக்கா 9:13 வாசிங்களா. டாக்டர் லூக் என்ன எழுதியிருக்காரு பார்ப்போம், வாசிங்க. எடுத்தவங்க அதற்கு அவர்கள், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, உங்களிடத்தில். அப்ப அவங்க சொன்னாங்களா, ஜீசஸ் அந்த ஒரு பையன்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம், இப்போதான் வாங்கிட்டு வந்தோம், உண்மையை சொன்னாங்களா? யாராவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஜீசஸ்க்கு தெரியும் இவங்க ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அப்படின்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம பார்க்கிறவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நீங்கள் இவ்வளவு அந்த சிறு பையனை போல் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா? கொடுக்குறீங்களா? கொடுக்குறீங்க. ஆனால் உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களை ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் உங்களுடைய அன்செல்ஃபிஷ் நேச்சரை அறிந்திருக்கிறார். ஜீசஸ், he knows that you had given everything what you have got. You have cast it out. You didn't expect, will I get at least 1 bread? Did he ask? He didn't ask. I want to tell you, you are going to be rewarded whatever you give unto Jesus for him, so that not only you and everyone around you shall be blessed. How many of you believe it? விசுவாசிகளால் வச்சுருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில், இந்த வேளையில் நாம் இந்த 2 மீன்களையும் 5 அப்பத்தையும் அந்த 5000 பேர் கடலில் போட்ட மாதிரி அவன் போட்டான், தண்ணீரில் போட்ட மாதிரி போட்டான். அவனுக்கு திரும்ப வருமா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறான்னு தெரியாது. தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? சின்ன பையன். அவன் சீஷர்கள் கூட அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தானா? தெரியாது. But still he had faith, because whatever he gives to Jesus, he will get it back in 1,000 folds. How many of you believe it? Amen. He gave only 5 loaves of bread, but Jesus was able to feed 5,000 people, only men and plus many women, children. Apart from that, they were able to take 12 baskets remaining, left over. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம இந்த சீஷர்களை போல இந்த மாதிரி இருக்கிறோமா, அல்லது இந்த சின்ன பையனை போல இருக்கிறோமா? I will appreciate if you are like a small boy. I will appreciate if you are a disciple. Change your attitude. Encourage the small boy. Go and tell Jesus, this bread and this fishes belongs to this young boy. That is not from us, Jesus. Tell Jesus. And encourage the young talents. Give them everything what you can give. That's what we need. That's what the heart of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடும் பொழுது அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சிறு பையன் தன்னுடைய கையிலிருந்தான அப்பத்தை தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர் ஆசீர்வதித்து அதை 1000 மடங்கு அநேக மக்களுக்கு கொடுத்து எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்தார்.
அதே போல நீங்களும் இந்த நாட்களிலே உங்களுடைய கரங்களில் இருக்கிறதான உங்கள் ஆசீர்வாதங்களை, உங்களுடைய நன்மைகளை தேவனிடத்துல கொடுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பிறருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுடைய அப்பத்தை தண்ணீர்கள் மேல் போட எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.